2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சியில் பல்வேறு பஞ்சாங்கங்களில் கணிப்புகள் மாறுபடுகின்றன. இருப்பினும் பெரும்பாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த பெயர்ச்சியானது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்கிறது. வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் பிற பஞ்சாங்க கணிப்புகள் சற்று மாறுபடலாம். சில பஞ்சாங்கங்கள் ஏப்ரல் மாத இறுதியிலும் இந்த பெயர்ச்சி நிகழும் என்று கணிக்கப்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் கணிப்பே பொதுவாக அதிக நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆகவே 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 18ஆம் தேதி நிகழும். மேலும் மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பொது பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேசம். ராகு உங்கள் 11ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 5ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார்கள். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிதி ஆதாரங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். உறவுகள், குறிப்பாக காதல் உறவுகள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் கல்வி மற்றும் குழந்தை நலனில் அதிக கவனம் தேவை. ரிஷபராசி. ராகு உங்கள் 10ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 4ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். வளர்ச்சியும் அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படலாம். குடும்ப உறவுகள் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் அவசரப்பட்டு சொத்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். மிதுன ராசி. ராகு உங்கள் 9ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 3ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். பயணம் மற்றும் கற்றல் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். தகவல் தொடர்பு மற்றும் உடன்பிறப்புகளுடன் உறவில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும். கடகராசி. ராகு உங்கள் 8ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 2ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகின்றனர். இது மாற்றங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவை பெறும் காலகட்டமாக இருக்கும். நிதி மற்றும் பேச்சு விஷயங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிம்மம். ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 1ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுகிறார். தனிப்பட்ட உங்கள் தொழில்முறை கூட்டமைப்புகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் வரலாம். கன்னிராசி. ராகு உங்கள் 6ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 12ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை மற்றும் எதிரிகளை சந்திக்க நேரிடலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எனவே உங்கள் நிதியை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக முயற்சிகள் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கப்படும். துலாம் ராசி. ராகு உங்கள் 5ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 11ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். படைப்பாற்றல், காதல் மற்றும் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். சமூக வட்டாரங்களில் லாபமும் விருப்பங்கள் நிறைவேறவும் வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். விருச்சிக ராசி. ராகு உங்கள் 4ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 10ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். குடும்ப வாழ்க்கையில் மற்றும் தொழில் ஆகியவை முக்கியத்துவம் பெறும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான விருப்பத்தை நீங்கள் உணரலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் வீட்டில் நல்லிணக்கத்தை பேணுங்கள். தனுசு. ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 9ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் குறுகிய பயணங்கள் முக்கியத்துவம் பெறும். உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் தத்துவார்த்த பார்வையில் மாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் தந்தையுடனான உறவுகள் கவனம் தேவை. மகர ராசி. ராகு உங்கள் 2ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 8ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். நிதி மற்றும் குடும்ப விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கும். உங்கள் பேச்சு மற்றும் முதலீடுகளில் கவனமாக இருங்கள். திடீர் லாபம் மற்றும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது.
கும்பராசி. ராகு உங்கள் 1ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 7ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். உங்கள் உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தில் கவனம் செலுத்துங்கள். கூட்டமைப்புகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்கள் ஈகோ மற்றும் உறவுகளில் கவனமாக இருங்கள். மீனம். ராகு உங்கள் 12ஆம் வீடான கும்ப ராசிக்கும் கேது உங்கள் 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகிறார்கள். செலவுகள் மற்றும் இழப்புகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பற்றின்மை சாத்தியமாகும். மேலும் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இந்த ராகு கேது பேச்சின் பலன்கள் மாறுபடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.